இந்த பேங்கிங் ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிடு. சார் அவ கூட மட்டும் வேணாம் சார். வாய்? அவ நேத்து ஒருத்தரோட தண்ணி அடிச்சுன்னு இருந்தா சார். அப்படியா? பிராக்ஸ் சார், அந்த 4th ஃப்ளோர்ல இருந்து சுனிதாவை வர சொல்லுங்க. ஓகே சார். நிஜமாவா? உங்க மேல சத்தியமா சார். சார் கூப்பிட்டீங்களா? கேளுங்க சார். நேத்து ஒருத்தரோட சேர்ந்து தண்ணி அடிச்சியா? ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட சேர்ந்து அடிச்சேன்தா. ஆனா அவருக்கு சரியா அடிக்க தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி மத்தவங்களையும் வர சொன்னேன். அடி பாவி மவள. 5 பேர் வந்தாங்க. மொத்தம் 6 பேர் சேர்ந்து அடிச்சோம். பாத்தீங்களா? 6 பேரா? அதான பார்த்தேன். எங்க நீ தனியா உட்காந்து தண்ணி அடிச்சோன்னு பயந்துட்டமா? சார் கரெக்டா தான் பேசுறீங்களா? இதுல உனக்கு என்ன டவுட்? சுனிதா, நீ ஒண்ணு செய். நாளைக்கு ஆபீஸுக்கு வா, சைன் பண்ணு. ஆன் டியூட்டில போய் தண்ணி அடி. ஓகே? தேங்க் யூ. சார் என்ன சார் ஒரு பொண்ணை போய் இப்படி என்கரேஜ் பண்றீங்க? பொண்ணா? அவ தண்ணி அடிக்கிற மாதிரி உன்னால அடிக்க முடியுமா? என்னால அடிக்க முடியாது சார். சத்தியமா அடிக்க. சிங்கிளா இருந்துட்டு இந்த ஏரியாவே கலக்குவா. வீட்ல எல்லாம் உன்னை யாரும் கேட்க மாட்டாங்களா? அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. இதெல்லாம் சோஷியலா எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்ப தண்ணி அடிக்க போலான்னு நச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே சார் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஒன்ஸ் இறங்கிட்டோம்னா அப்புறம் இதை விடவே முடியாது. சார் என்ன சார் இப்படியே ஓபன் அடிக்கலாமா? என்னமா இவன்? ஏன்னா எல்லாரும் ஓபனா தானே அடிக்கிறாங்க, அதனால நாங்களும் ஓபன் அடிக்கிறோம். ஓபனுக்கு ஓபன் சரியா போச்சு. புரிஞ்சுச்சா? எப்படி ஸ்மெல் தாங்குறீங்க? வேற வழி. நாத்தம் குடல பொரட்டும், அப்படியே மூக்கு பிடிச்சிட்டு அடிச்சோம். ரொம்ப கர்மம். நீ எல்லாம் வயசுக்கு வந்தவன ஒருத்தன் கையில கட்டி வச்சு உன்னை சமைக்க விட்டுருக்கணும். என்ன இவ்ளோ சீப் மென்டாலிட்டியோட இருக்கு? எந்த காலத்து ஆளு சார்? அத விடுமா. இத பாரு, நாளைக்கு இவனையும் கூட்டு போய் தண்ணி அடி. அப்பதான் அதோட அருமை புரியும். என்னால முடியாது. உன்னோட ப்ராஜெக்ட் பண்ண, அந்த ப்ராஜெக்ட் நாங்க பாத்துக்கிறோம். வாமா. தண்ணி அடி. இவன் எப்ப சார் வேலைக்கு ஒரு சேர்த்தீங்க? ஆளு.